ஹாய் கேஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ வெல்கம் டு ரூஃபி ஃப்ளாக் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் நேற்று நைட்டு தான் அம்மா ஊருக்காக வந்திருந்தேன். ஸோ பேபிஸ்க்கெலாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க, ஹாஃப் இயர்லி லீவ் வேறையா. ஸோ இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு தான் நம்ம ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நான் நைட்டோட நைட்டாக கிளம்பி வந்துட்டேன். ஸோ வந்த உடனே நெக்ஸ்ட் டே நமக்கு என்ன ஒர்க்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது தான் நம்மளோட வேலை. பிகாஸ் அங்கே என்ன தான் எனக்கு ஃப்ரெண்ட் இருந்தாலும் நம்மளோட சொந்த ஊரில் ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த டைமெல்லாம் நம்ம சரியாக்கணும்னு சொல்லிட்டு தான் அம்மா வீட்டுக்கு வந்ததுமே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் எல்லாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசி ஊர்லேருந்து மீன் எல்லாம் கொண்டு வந்து ஸோ எல்லாம் சமைச்சு முடிச்சு எல்லாம் ஃப்ரீயாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் என்னோடய டைம்னு சொல்லிட்டு அங்கேருந்து எப்படியும் கிளம்பிட்டேன். ஸோ கிளம்பி தான் நேராக மேடம் ஹாஸ்பிட்டலில் ஆன் டியூட்டியில் இருந்தாங்க, நைட் டியூட்டியில். ஸோ அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் ஜாலியாக அவளுக்கு பெர்மிஷன் போட்டு சொல்லி அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணி அவளும் பெர்மிஷன் போட்டு வந்தா. ஸோ பக்கத்தில் இருக்கிறது எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் தான் இந்த பானிபூரி கடை. ஸோ நாங்களும் அங்கே போயிட்டு பானிபூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இது எங்களுக்கு பழைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் சென்டிமெண்டல் எமோஷனலாக போச்சு. பட் அது எங்களோட கேரக்டருக்கு செட்டே ஆகாதுங்க. அதனால் நாங்களும் அதில் பெருசாக கண்டுக்காமல் நாங்கள் போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சுற்றி முற்றி எங்களெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பானிபூரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சில்லி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி பேசி நெக்ஸ்ட் அதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பெரிய பீஸெல்லாம் எனக்கு தள்ளிவிட்டு சின்ன பீஸெல்லாம் காட்டுறோம். இதை போட்டு முழுங்கிறதுக்கு எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. டீசெண்ட்டையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்ல. ஸோ அதுவும் ஆன் த ஸ்பாட்டில் அப்படியே வெயிட் பண்ணி இதில் குட்டி பீஸ் பாருங்களேன். அவள் கேட்குறா எருவ மாடு அப்படின்னு சொல்லி அவளை திட்டி நெக்ஸ்ட்டு சில்லி வந்துச்சு. சுட சுட சில்லி ஆனியன் இந்த காம்பினேஷன் வேறு லெவலுங்க. உங்கள் யாருக்கெல்லாம் இந்த சில்லி காம்பினேஷன் ஆனியன் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் பீஸ் அவளுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க நாங்கள் இந்த மாதிரி பேசி என்ஜாய் பண்ணி. பிகாஸ் நாங்கள் ஒரு 4 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு. நாங்கள் இந்த டியூட்டி டைமில் தான் நான் அவளோட ஃப்ரெண்டான ஃபஸ்ட்டு எனக்கு அவளுக்கும் செட்டே ஆகாது. 2 பேரும் நல்லா மோதிப்போம். அப்படியே இருக்க எங்களை மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோன் யாருமே கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால கொஞ்சம் எமோஷனல் தான். பட் அது எங்கள் கேரக்டருக்கு செட் ஆகாதனால நாங்களே சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை முடிச்சுட்டு கதை பேசுனதில் போதும் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு நாங்களும் அங்கேருந்து எழுந்தாச்சு. ஸோ எழுந்ததுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணோம். ஏன்னா பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டலாக. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே வாக் பண்ணி பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாக் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஜாலியாக வாக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு. அவளுக்கு பெர்மிஷன் டைமும் முடிய போகுது. ஸோ இதுக்கு மேலே அங்கே இருந்தால் செட் ஆகாது, அவளை எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னு. எனக்காக வந்ததே பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து அவளுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பட் கிளம்புறதுக்கு மனசே கிடையாது தான். அவளுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பட் நான் அவளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் தம்பிங்களை எங்கள் அம்மா வீட்டில் விட வரும்போது கண்டிப்பாக நான் பார்க்குற லூசுன்னு சொல்லி தான் அவளை கன்வின்ஸ் பண்ணேன். ஸோ அவளும் ஓகே ஓரளவுக்கு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. பிகாஸ்